திரையின் தலைப்புச் செய்திகள். திரைப்பட தொழிலில் வேலை நிறுத்தம் வருமா? தொழிலாளர்கள் அச்சம். கதாநாயகன் புகைப்பிடித்தால் ஏ சான்றிதழ்? தணிக்கை குழு தலைவர் அறிவிப்பு. காதலரை பொது இடத்தில் கட்டிப்பிடித்து வரவேற்ற ஸ்ருதிஹாசன். இனி விரிவான செய்திகள். நடிகர் நடிகைகளின் சம்பளத்தை குறைத்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று தொழிலாளர் அமைப்பின் தலைவர் ஆர்.கே. செல்வமணி கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு நடிகர்களின் சம்பளத்தை நடிகர்கள் நிர்ணயிப்பதில்லை, தயாரிப்பாளர்கள் தான் முடிவு செய்கிறார்கள் என்று பதில் கூறியுள்ளார் விஷால். நடிகர்களின் மார்க்கெட் நிலவரத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சம்பளம் முடிவு செய்யப்படுகிறது என்று தெரிவித்துள்ள அவர், படப்பிடிப்புகளை நிறுத்த தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்றும் வேறு யாரும் படப்பிடிப்பை நிறுத்த முடியாது என்றும் அழுத்தமாக பதில் கூறியுள்ளார் விஷால். தயாரிப்பாளர்கள் விரும்பினால் தொழிலாளர் அமைப்பில் இல்லாதவர்களை வைத்து படப்பிடிப்புகளை நடத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் அறிவித்து இருப்பதால் தயாரிப்பாளர் அமைப்புக்கும் தொழிலாளர் அமைப்புக்கும் இடையே எழுந்துள்ள இந்த மோதல் வேலை நிறுத்தத்தில் போய் முடியுமோ என்கிற அச்சம் தொழிலாளர்களிடையே ஏற்பட்டுள்ளது. திரைப்படங்களில் கதாநாயகன் புகைப்பிடிப்பது போலவோ குடிப்பது போலவோ காட்டினால் அந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்படும் என்று தணிக்கை குழு தலைவரான பஹல் சினிஹலானி புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். திரை கதாநாயகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் புகைப்பிடிப்பது போல காட்டினால் அது ரசிகர்களை புகைப்பிடிக்க ஊக்குவிப்பதாக இருக்கும். ஆகவேதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. படம் எடுப்பவர்கள் தங்கள் கதாநாயகன் புகைப்பிடிப்பது போல காட்டியே ஆக வேண்டும் என்று நினைத்தால் அந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் வாங்கிக் கொள்ளட்டும் என தெரிவித்திருக்கிறார் நிஹலானி. அவரின் இந்த அறிவிப்பு திரையுலகினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நடிகை ஸ்ருதிஹாசனும் லண்டனை சேர்ந்த நாடக நடிகருமான மைக்கேல் கார்சனும் காதலிப்பதாக கடந்த சில மாதங்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் லண்டனில் இருந்து மும்பை வந்துள்ள மைக்கேலை விமான நிலையத்தில் கட்டிப்பிடித்து வரவேற்றுள்ளார் ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் ரொம்ப பிஸியாக இருப்பதால் அவரால் லண்டன் செல்ல முடியவில்லை என்பதால் அவரை சந்திக்க மும்பைக்கு வந்துள்ளாராம் மைக்கேல். மைக்கேல் விரைவிலேயே ஸ்ருதியுடன் சென்னை வந்து கமலஹாசனை சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வேதாளம் படத்தை தொடர்ந்து அஜித் நடிக்கும் விவேகம் படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் அனிருத். சமீபத்தில் வெளியான சர்வைவா மற்றும் தலை விடுதலை பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த பாடல்கள் வெளியானதும் அனிருத்தை தொடர்பு கொண்ட அஜித், உங்களுடன் நான் பணிபுரிவதில் பெருமைப்படுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டதும் அனிருத்துக்கு கண் கலங்கிவிட்டதாம். நான் உண்மையில் அஜித்தின் ரசிகன், அப்படி இருக்கும்போது அவர் என் படத்தில் பணிபுரிவதை பெருமையாக கருதுவதாக கூறியதை கேட்டவுடன் என்ன சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்கிறார். தமிழ் திரையுலகில் நடிப்பு மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள நடிகர் விஜய் சேதுபதி ரசிகர்களை மட்டுமல்லாத இயக்குநர்களையும் கவனிக்க வைத்திருக்கிறார். அண்மையில் அவர் நடித்து வெளியாகியுள்ள விக்ரம் வேதா படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ரஜினி உட்பட பல திரையுலக நட்சத்திரங்கள் அவரை பாராட்டி வருகின்றனர். கமல் விக்ரம் வரிசையில் அடுத்த நடிகர் இவர்தான் என திரையுலக வட்டாரங்களில் பேசப்படுகிறார். மணிரத்னம், பாலா போன்ற இயக்குநர்களின் படங்களில் நடிக்க நடிகர்கள் ஏக்கத்துடன் இருப்பது வழக்கம். ஆனால் இயக்குநர்களே விஜய் சேதுபதியை வைத்து படம் இயக்க ஆசைப்படும் அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார். இயக்குனர் மணிரத்னம் விஜய் சேதுபதியை இயக்க ஆசைப்படுவதாக ஒரு தகவல் இப்போது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சுந்தர் சி தயாரிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இயக்கி நடித்து இசையமைத்திருக்கும் மீசையை முறுக்க படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் சுந்தர் சி தயாரிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒரு படத்தை இயக்கி நடிக்க இருக்கிறார். அந்த படத்திற்கான கதையை இருவரும் அமர்ந்து பேசி இருப்பதாகவும் விரைவில் அந்த படம் பற்றிய அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. ஹிப்ஹாப் தமிழா ஆதிக்கு வாய்ப்பு கொடுக்க சில தயாரிப்பாளர்கள் முன்வருவதால் முதலில் யாருடைய படத்தை ஒப்புக்கொள்வது என்கிற குழப்பத்தில் இருந்த ஆதி இப்போது சுந்தர் சி படத்திற்கு முன்னுரிமை கொடுத்துள்ளாராம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் மெர்க்குரி, கல்யாண் இயக்கத்தில் குலே பகாவலி, அர்ஜுன் இயக்கத்தில் யங் மங் சங் என ஒரே நேரத்தில் 3 படங்களில் நடித்து வருகிறார் பிரபுதேவா. இதில் யங் மங் சங் படத்தில் ஐயனாரா வந்துட்டாங்க என்கிற பாடலை எழுதி பாடலாசிரியராக அறிமுகமாகி இருக்கிறார் பிரபுதேவா. அந்த பாடலை அம்ரீஷ் இசையமைப்பில் சங்கர் மகாதேவன் பாடியுள்ளார். சமீபத்தில் இந்த பாடல் ஒளிப்பதிவிற்காக வந்த சங்கர் மகாதேவன் பாடல் பதிவு முடிந்தவுடன் பிரபுதேவாவை போனில் அழைத்து கண்டிப்பாக இந்த பாடல் ஹிட் ஆகும் என்று பாராட்டியுள்ளார். நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு விக்னேஷ் சிவன் இயக்கி வரும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார் சூர்யா.
கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடித்து வரும் இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இதுவரை சூர்யாவுடன் நடிக்காத ஒரு கதாநாயகியை நடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததால் கீர்த்தி சுரேஷ் தேர்வு செய்யப்பட்டார் என்று கூறும் விக்னேஷ் சிவன் இந்த படத்தில் நயன்தாரா நடிக்கவிருப்பதாக முதலில் வெளிவந்த செய்தி வெறும் வதந்தி என்கிறார். இந்த படத்தின் கதையில் அரசியல் இல்லை என்று கூறும் விக்னேஷ் சிவன் இந்த கதையின் களம் சூர்யாவை மனதில் வைத்து அவருக்காகவே உருவாக்கப்பட்டது என்கிறார். ராஜா ராணி தெரி படங்களுக்கு பிறகு மூன்றாவது படமாக இயக்குனர் அட்லி இயக்கி வரும் மெர்சல் படத்தில் 3 வேடங்களில் நடித்து வருகிறார் நடிகர் விஜய். இந்த படத்தில் நித்யா மேனன், காஜல் அகர்வால், சமாந்தா என 3 கதாநாயகிகள் நடித்துள்ளனர். விஜய், AR ரஹ்மான் ஆகிய இருவரின் வெள்ளி விழா ஆண்டில் வெளியாக உள்ள மெர்சல் ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸின் 100வது படைப்பு. ஆகவே மெர்சல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை முப்பெரும் விழாவாக மிக பிரம்மாண்டமாக நடத்த தேனாண்டாள் ஸ்டுடியோஸ் அதிபர் முரளி திட்டமிட்டு வருகிறார். செவன்த் சென்ஸ் மூவி மேக்கர்ஸ் பட நிறுவனம் சார்பில் சக்திவேல் தயாரித்திருக்கும் படம் 6ஆம் வேற்றுமை. இந்த படத்தில் புதுமுகம் அஜய் கதாநாயகனாக நடிக்க கதாநாயகியாக புதுமுகம் கோபிகா நடிக்கிறார். மேலும் யோகி பாபு, உமாஸ்ரீ, அழகு, சூரியகாந்த், சேரன்ராஜ், பரதேசி பாஸ்கர் உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தை கதை எழுதி இயக்குகிறார் ஹரிகிருஷ்ணா. ரேணிகுண்டா படத்திற்கு இசையமைத்த கணேஷ் ராகவேந்திரா இசையமைக்க யுகபாரதி, மோகன்ராஜ் இருவரும் பாடல்கள் எழுதியுள்ளனர். ஹாலிவுட் படமான அப்பகாலிப்டோ பாணியில் உருவாகியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு சேலம், அரூர், அதிரம்பள்ளி போன்ற இடங்களில் உள்ள காடுகளில் நடைபெற்றுள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்று, கண்ணீராக மானாக நின்றாடவோ, சொல்தேனாக பாலாக பண்பாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ. புரட்சித் தலைவருக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றிய தனிப்பெரும் தலைவியான ஜெயலலிதாவை அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்கு கொண்டு வர 1982ஆம் ஆண்டின் துவக்கத்திலே முடிவு செய்தார் எம்ஜிஆர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடிய ஆற்றல், எந்த ஒரு பிரச்சனையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறன், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் இருந்த எழுத்துவன்மை என்று ஒரு அரசியல்வாதிக்குரிய எல்லா தகுதிகளும் அவருக்கு இருந்ததை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் எடுத்த முடிவு. ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வருவது என்று முடிவு செய்தவுடன் போகிற போக்கிலே அவரை களத்திலே இறக்கிவிடவில்லை எம்ஜிஆர். அதற்கான முழு பயிற்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் ஆகிய எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொண்டார் ஜெயலலிதா. படிக்கின்ற காலத்திலேயே எதையும் சுலபமாக கிரகித்து கொள்ளக்கூடிய கற்பூர புத்தி அவருக்கு உண்டு என்பதால் மிக தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக மிக குறுகிய காலத்திலேயே அவர் உருவெடுத்தார். ₹1 உறுப்பினர் கட்டணமாக செலுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்ட ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் தன்னுடைய திருக்கரத்தால் உறுப்பினர் அட்டையை வழங்கினார். அதிமுகவிலே இணைந்த பிறகு கடலூரிலே நடைபெற்ற மாநாட்டிலே பேசிய ஜெயலலிதா, ராமருக்கு அணில் உதவியதைப் போல அதிமுகவிலே தான் தொண்டாற்றுவேன் என்று குறிப்பிட்ட போது மொத்த கூட்டமும் எழுந்து நின்று கைத்தட்டியது. அந்த மாநாட்டிலே எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மக்கள் வரவேற்பு தந்தது ஜெயலலிதாவுக்குத்தான். அதை பார்த்து மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டார் எம்ஜிஆர். தன்னுடைய கணக்கு தப்பவில்லை என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வறுமையின் பலி எப்படி இருக்கும் என்பதையும், வயிற்று பசி ஒருவனை எப்படி வாட்டும் என்பதையும் பூரணமாக இருந்த எம்ஜிஆர் குழந்தைகளுடைய பசியினை தீர்ப்பதற்காக 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி திருச்சி அருகே உள்ள பாப்பாக்குறிச்சியில் சத்துணவு திட்டத்தை துவக்கி வைத்தார். எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த அந்த திட்டத்தை அமுல்படுத்த முடியாதபடி பல அதிகாரிகள் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும், நீண்ட நாட்கள் அதை நடத்த முடியாது என்றும், கஜானா காலியாகிவிடும் என்றும் அவர் விமர்சித்ததை எல்லாம் எம்ஜிஆர் காதிலேயே வாங்கிக் கொள்ள தயாராகவில்லை.
குழந்தைகளுடைய பசியை போக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி அந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார் அவர். எம்ஜிஆருடைய நல்ல நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அன்பு உள்ளங்கொண்ட பலர் அந்த திட்டத்துக்கு நிதியினை வாரி வழங்கினார்கள். கலை உலகினர் பலர் எம்ஜிஆர் கேட்காமலேயே அந்த திட்டத்துக்கு நிதியை அள்ளி தந்தார்கள். அந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்படத் தொடங்கியவுடன் அந்த திட்டம் நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல திட்டம் என்று அந்த திட்டத்தை குறித்து எம்ஜிஆருக்கு தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் இந்திரா காந்தி. அந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே நாடாளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே பிரதான இடத்தை வகித்தது சத்துணவு திட்டம்தான். ஏழை குழந்தைகளுடைய பசியை போக்குவதற்காக எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் ஓட்டுக்களை அள்ளி கொண்டு வந்தது. 69,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அதிமுக வேட்பாளர் அந்த தேர்தலிலே வெற்றி வாகை சூடினார். அந்த காலகட்டத்தில் தான் தங்களது உரிமைகளை காத்துக் கொள்வதற்காக தமிழர்கள் இலங்கையில் நடத்தி கொண்டிருந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அந்த போராட்டத்திலே மிக தீவிரமாக ஈடுபட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஆண்டன் பாலசிங்கம், பேபி சுப்பிரமணியம் ஆகியோர் எம்ஜிஆரை சந்தித்த போது பிரபாகரன் வரவில்லையா என்று அவரிடம் கேட்டார் எம்ஜிஆர். சென்னைக்கு மிக தொலைவிலே அவர் பயிற்சியிலே இருப்பதாக அவருக்கு பதில் கூறினார்கள் அவர்கள். நீங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று என் அமைச்சர் ஒருவர் சொன்னார், அது உண்மையா என்று நேருக்கு நேராக அவர்களை பார்த்து கேட்டார் எம்ஜிஆர். இல்லை, தமிழீழத்தின் சுதந்திரத்திற்காக போராடுகின்ற போராளிகள் நாங்கள். எங்களுடைய லட்சிய உறுதிக்கு பெயர் தீவிரவாதம் அல்ல, விடுதலை வேட்கை என்று எம்ஜிஆருக்கு பதில் சொன்னார் ஆண்டன் பாலசிங்கம். எம்ஜிஆருடன் நடந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு மிகவும் திருப்தி அளித்ததால் இந்த சந்திப்பு நடந்த அடுத்த வாரமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்திக்க வந்தார் விடுதலை புலிகள் தலைவரான பிரபாகரன். அதற்கு பின்னாலே விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக எம்ஜிஆர் என்னென்ன செய்தார் என்பதை பற்றி திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒருவரி செய்திகள். முருகதாஸ் இயக்கும் ஸ்பைடர் படத்தின் தமிழக உரிமையை லைகா நிறுவனம் வாங்கி இருக்கிறது. பனங்கி பாயனம் தல படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடித்திருக்கிறாராம் வேலராமமூர்த்தி. திருட்டு பயலே 2ஆம் பாகத்தில் பெண்களை வசியப்படுத்தும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பாபி சிம்ஹா. எனக்கு ஜோடியாக நடிக்கும் நிக்கி கல்ராணி எனக்கு தங்கை மாதிரி என்கிறார் கிரிக்கெட் வீரரும் நடிகருமான ஸ்ரீநாத். காளி படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறார் நடிகை சுனைனா. தவறுகளை சுட்டிக்காட்டும் போது நல்லதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிறார் நடிகை கௌதமி. வருகிற 31ஆம் தேதியுடன் மெர்சல் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைகிறதாம். கௌதம் மேனன் இயக்கும் ஒரு படத்தை தயாரிக்க இருக்கிறார் கலைப்புலி எஸ் தானு. கதாநாயகன் படத்தில் மருமகன் விஷ்ணு விஷாலுக்கு மாமனாராக நடித்திருக்கிறார் நட்ராஜ். வீட்டின் மொட்டை மாடியில் கண்டெய்னர் மாதிரி இருக்கும் பெட்டியில் தனது அலுவலகத்தை வைத்திருக்கிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். அடுத்து வருவது ரகசியம். பட விழாக்களுக்கு அழைத்தால் வந்து போகும் செலவு உட்பட ஒரு நாள் சம்பளமும் கேட்கிறாராம் அந்த இனிமையான நடிகை. அந்த படத்தோட தோல்வியால பல மாதிரியான விமர்சனங்கள் வர்றதால வேதனையில வெந்து நொந்து போயிருக்காரா அந்த விரல் நடிகர். மீடியாக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்கன்னு தன்னோட மாமனார் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னோட தவறையே உணர்ந்தாரா அந்த ஒல்லி பிச்சான் நடிகர். அடுத்து வருவது திரைமலர். நான் ஃபர்ஸ்ட் ராணா சாரோட இந்த படம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக என்ன நடக்கும்னா கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோ டேட்டு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி கதை எழுத தெரியாது. ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதணும்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி ராணா கிட்டே போய் அவர்கிட்ட கதை சொன்னேன். கேட்டோன்னே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 months ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் உட்காந்து 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. பாகுபலி 2 வந்து சம்மராக இருக்குது, சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா வாரெல்லாம் இருக்குது. சம்மரில் 1000 பேர் வச்சு 1000 கணக்கில் இருக்காங்க, ஆர்மி வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமான்னு ஒரு பிளான். நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார். ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கெட்டப், கிளைமேக்ஸ் சீன்ஸு எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார், இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போகணும், டார்க் கிளாஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், வேஷ்டி, ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்சை காட்டணும் அப்படின்னு சொல்லி
காட்டினேன். அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னார். எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல், இஸ் லைக் காட் ஃபார் மீ. எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும். பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு, சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான், ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன், இது பேக்ரவுண்டில் அப்படி போயின்னு இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன். தட் இஸ் மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார். ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்த்துருக்கேன் அவரை நான் சின்ன பையனாக இருக்கும்போது. திஸ் மூவி இன்னொரு லக் என்னென்னா எம்ஜிஆர் சென்டினரி பர்த் சென்டினரிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் ராணா நான் யாரும் நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இஸ் எம்ஜிஆர். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். மேபி 10% இருக்கலாம், 10% or 5% வந்திருக்கலாம் நாங்கள் எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு. வி ஆர் குவைட் ஹாப்பி. ஆணையிட்டார். இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் தலைவருடைய பக்தங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தா நிகில் சொன்னார், இது இன்னொரு ரகசியம் இருக்குது, உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு. ஜனங்களை திரும்பி பார்க்கறதுக்கு இந்த 2 போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இங்கே யார் யார் எப்போ இப்படி பழக்கமானாங்க அப்படிங்கிறது இப்போது தேஜா சார் நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார், தேஜா ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு. அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை பற்றி நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆர்ங்கிற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது. நான் இன்டர்மீடியட் ஸ்கூல் காலேஜ் இருந்த டைமில் தேஜா சார் ஆந்திராவில் இஸ் ஒன் ஆஃப் த லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர். அவன் ஆக்சுவலி தேஜா சார் டைட்டில் இட் ஒன்ட் கம் இந்த பிகினிங் கார்டு, இன்டர்வலில் வரும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் தேஜான்னு. சார் ஐ sat in theaters and clapped for you at that point. ஸோ அங்கேருந்து இப்போது நான் ஆக்டர் ஆனேன் and I could work with him. At the same time I learned so much. சார் ஒரு கேரக்டர் சொன்னார், ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி. அதுக்கப்புறம் ஐ திங்க் தேங்க்ஸ் டு பாகுபலி தட் we had so much time because we never knew அந்த படம் எப்போ முடியும்னு. அந்த ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. சார் kept developing that story and ஜோகேந்திராவோட லைஃப் ஆல்மோஸ்ட் he's installed it in me. So actually நான் ரீசெண்டாக after all the dubbing got over திருப்பி படம் ஒரு வாட்டி பார்த்தேன். அந்த படத்துக்கு அந்த ஆளுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. He's really made me somebody else. Sir, thank you sir, thank you for writing something so good. I always keep saying an actor is as good as the character he's written for. So thank you sir, this will be always something that I will cherish all my life. அடுத்து வருவது மறக்க முடியுமா? பால் நல்ல நேரத்தில் என் வயிற்றுல பாலை வாத்த நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல நேற்று சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா, அதுல இருந்து என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டு ராத்திரி போற நான் தூங்கவே இல்லை. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமாக சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒன்று மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன 3 நாள்? அது இந்த இது. அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மற்றவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மற்றவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா?
முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இத பாருக்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா, நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ என் கண் எரியுதே. காத்தால 5 மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண் எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கா. சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.